ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. மலையின் மேலே நானும் சில வானரங்களும் இருக்கிறத பார்த்து ஒரு சின்ன மூட்டையும் நகைகளையும் சீத்தை வீசினதாக சொல்கிறாங்க சுக்ரீவன். இப்படி ராமர்கிட்ட அவர் சொன்னோன்னே ராமர் அதை நகைகளை கொண்டு வர சொல்கிறார். அதை கொண்டு வந்து ராமர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்து ராமர் கண்ணீர் சிந்தறார், கதறிண்டே தரையில் விழுறார். இதை பார்த்த லக்ஷ்மணர் சொல்கிறார், ராமர் லக்ஷ்மணன்கிட்ட சொல்கிறார், அரக்கனால் கவரப்பட்ட சீதை இந்த நகைகளை வீசி எரிஞ்சிருக்கான்னு சொல்லி அழறார். அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறார், காதில் அணியப்படுற ஆபரணங்களையோ கையில் அணியப்படுற நகைகளையோ என்னால் அடையாளம் சொல்ல முடியல. சீதையின் கால்களையே வணங்கி பழக்கப்பட்ட எனக்கு இந்த கால் கொலுசு தான் அடையாளம் தெரியறதுன்னு சொல்கிறார். இது எவ்வளோ போற்றுதலுக்குரிய ஒரு இதுன்றதை நம்ம பார்க்கணும். அதாவது நான் இது வரைக்கும் அவங்கள நிமிர்ந்து பார்த்தது கிடையாது, நான் அவங்களுடைய காலைத்தான் பார்த்துருக்கேன், இந்த நகையோட அடையாளம் மட்டும்தான் தெரியறதுன்னு ஒரு லக்ஷ்மணன் வந்து தன்னுடைய அண்ணன் மனைவியை பற்றி சொல்கிறார். அது எவ்வளோ வசதியான ஒரு விஷயன்றதை நம்ம நினச்சி பார்க்கணும். சரி, இப்போ ராமர் சுக்ரீவனை பார்த்து சொல்கிறார், எந்த தேசத்துக்கு சீத்தை எடுத்து போகப்பட்டிருக்கான்றது கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம அவளை எடுத்துன்னு போன அரக்கன் எங்கே இருக்கான்றதையும் எனக்கு கண்டுபிடிச்சி சொல். அவன் செஞ்ச கொடுமையின் காரணமாக அரக்கர் குலமே அழிய போகிறதுன்னு நினைக்கிறேன். நான் என் மனைவியை அபகரித்து தன்னுடைய மரணத்தை அவனே தாங்கிட்ட அழிச்சுட்டுட்டான்னு சொல்கிறார் ராமர். ராமருடைய கண்களில் கண்ணீர் இருக்கிறதையும் அவர் பெரும் துக்கத்தில் இருக்கிறதையும் பார்த்த சுக்ரீவன் அவருக்கு ஆறுதல் சொல்கிறார். அந்த அரக்கனின் இருப்பிடம் பற்றியோ இல்லை அவனது வல்லமை பற்றியோ எந்த விவரமும் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சீதையை மீட்கிறதுன்றது உறுதியான ஒரு விஷயம், அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம்னு ராமரை பார்த்து ரொம்ப பணிவோடு சுக்ரீவன் சொல்கிறார். அவர் மேலே சொல்கிறார், பகையை முறியடிக்கிறவரே துயரத்தை விட்டு ஒழிச்சிடுங்க, உங்களுக்கே இயல்பான மன உறுதியை மீண்டும் அடைஞ்சிக்கோங்க. உங்களை போன்ற வாழ்க்கை இந்த மனத்தளர்ச்சின்றது கூடாத ஒரு விஷயம். மனைவியை பிரிகிற துக்கம்ன்றது எனக்கும் தான் இப்போ நேரிட்டுருக்கு. ஆனால் உங்களை போல் நான் தைரியம் இழந்து துயரத்தில் மூழ்கிடலை. ஒரு சாதாரண வானரனான எனக்கே இப்படி நடந்து முடியுங்கும்போது மனுஷ குலத்துலேயே மேம்பட்டவரான நீங்கள் துயரத்துக்கு அடிமையாகலாமா? கண்ணீர் சிந்துறதை நிறுத்துங்க, தைரியமாக இருங்க. பிரிவினாலோ இல்லை பொருளை இழக்கிறதுனாலோ ஆபத்தில் சிக்கிறதுனாலோ உயிர் போகிற சூழ்நிலை ஏற்படுறதுனாலோ உண்டாகிற மனக்குழப்பத்துக்கு அடிமையாகாமல் அறிவை கொண்டு சரியான வழிமுறையை ஆலோசித்து செயல்படுறவன் தான் மனத்தளர்ச்சி அடையாமல் இருக்கணும். பிரச்சனை ஏற்படும் போது தான் மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுத்து சோகத்தில் ஆழ்ந்துடுறவன் அதிக சுமை ஏற்றப்பட்ட ஒரு ஓடம் தண்ணீரில் மூழ்கிறது மாதிரி துயரத்தில் மூழ்கி அழிஞ்சிடுறான். கைகூப்பி உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், சோகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சோகத்திலேருந்து விடுபடாத வாழ்க்கை மன நிம்மதின்றது கிடையாது. அவளுக்கு இயல்பாக உள்ள ஒரு பலமும் குன்றி போயிடும். மிதமிஞ்சிய சோகத்தினால ஒருத்தன் மரணத்தை கூட தழுவக்கூடும். உங்களுக்கு உபதேசம் செய்கிற தகுதி எனக்கு இல்லை, ஆனால் உயிர் நண்பன் ஆயிட்டேனேன்ற உரிமையில இப்போ நான் பேசுகிறேன். தைரியம் ஒன்றையே நீங்கள் தழுவிண்டு நில்லுங்கன்னு சுக்ரீவன் சொல்கிறார். இப்படியெல்லாம் சுக்ரீவனால் ஆறுதல் சொல்லப்பட்ட ராமர் கண்ணீரில் நினைஞ்சிருந்த தன்னுடைய முகத்தை தொடச்சுண்டு சுக்ரீவனை கட்டி தழுவுற. இந்த சமயத்தில் நீ என்ன செய்யணுமோ அதைத்தான் நீ செஞ்சுருக்க. நீ பேசினதுனால என்னுடைய இயல்பான குணத்தை நான் மீண்டும் பெற்றிருக்கேன்னு சொல்கிறேன். கொடியவனான ராவணனையும் சீத்தையும் கண்டுபிடிக்கிற முயற்சியை நீ தொடங்கணும். இதில் நான் செய்ய வேண்டியது என்னன்றதை எனக்கு சொல்லு. உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்றுறேன். என்னால் இதுவரை பொய் பேசப்பட்டதே கிடையாது, இனியும் அப்படித்தான் சொல்லி ராமர் சொல்கிறார். இப்போது ஒரு விஷயம் நம்ம சிந்திக்கணும். அதாவது இப்போ நம்ம சந்திக்கிற சுக்ரீவன் ஆகட்டும், வாலி ஆகட்டும், ஹனுமார் ஆகட்டும், இல்லை வேறு குரங்குகள் யாரெல்லாம் ராமருக்கு உதவி பண்ணான்னு வருதோ அந்த வானர சேனைன்றது ராமாயணத்தில் சொல்லியிருக்கிறத பார்த்தா ஒரு சாதாரண குரங்கணத்தை சார்ந்தது இல்லை. அதான் நமக்கு நல்லா உறுதியாக தெரிகிற ஒரு விஷயம். அதாவது அற்புதங்களை செஞ்சு காட்டக்கூடியவா அவா அந்த வானரர்கள், தைரியம் மிக்கவா, காற்றின் வேகத்தில் போகக்கூடியவா, ஆட்சி முறையை அறிஞ்சவா, அறிவில் சிறந்தவா, அமிர்தத்தை உண்ட தேவர்களுக்கு நிகரான ஆயுதங்களை கையாளக்கூடியவான்ட்டு வானரர்களுடைய வர்ணனை வால்மீகி ராமாயணத்தில் வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி சொல்லியிருக்க விவரங்களை படி பார்த்தா வானரர்கள் ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க. சுக்ரீவனுடைய அரண்மனை பிரம்மி போன்ற வகையில் அமைஞ்சிருந்திருக்கு. நினச்ச உருவத்தை எடுக்கிற சக்தி படைச்சவாளாக அவள் இருந்திருக்கா. அரசு முறைமை, அரசனுக்கு பின்ன மூத்த மகன் பட்டம் பெறுறது, அமைச்சரவை, உளவு வேலை, இந்த எல்லா அம்சங்களும் வானரர்களுடைய ராஜ்யத்தில் இருந்திருக்கு. வானர பெண்கள் அழகு நிரம்பியவாளாக இருந்திருக்கா. அவள் ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கா. தான் உடுத்துகிற 2வது ஆடையின் மேலே துணியும் இல்லாமல் வாலியால் துரத்தப்பட்டதா சுக்ரீவன் சொல்கிறதுலேருந்து வானரங்கள் 2 துணிகளை அணியறது வழக்கமாக இருந்ததுன்றத நம்மளால் உணர முடியாது. சண்டைகளின் போது வானரங்கள் வேஷ்டியை இறுக்கி கட்டிட்டு சண்டையில் முனைஞ்சதா வானரர்களை பற்றி ஒரு விளக்கம் சொல்லப்படுறது ராமாயணத்தில். நம்ம தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.